இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோசுவா 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். தேவன் உங்கள் பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. இன்னைக்கு நமக்கு வந்த வாக்குத்தத்தமான வசனத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா யோசுவானுடைய விசுவாசத்தை நான் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்க்கிறேன். எப்படி ஒரு இயற்கைக்கு கூட என்ன செய்ய முடியுமா நம்மளால கட்டளை கொடுக்க முடியும்? எப்போ அப்படின்னு சொன்னா, நம்ம உறவுகள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாகவும் அவருக்கு கீழ்ப்படுதல் பிள்ளையாகவும் விசுவாசத்துல ரொம்ப முழு உறுதியோட இருப்பான் அப்படின்னு சொன்னா ஸ்டாண்ட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு சொன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி காரியம் நடந்ததே இல்லை. அது சொல்லியிருக்கல, வசனமே சொல்லுது, முன்னமும் நடந்ததில்லை